வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரைடல் வேணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஜரி ரிப்பன் எடுத்துங்க, உள்ளன் த்ரெட், சிசர், ஜிப்சி பூ நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம். ஜிப்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை சின்ன சின்ன அந்த ஃப்ளவர் இருக்கிற அந்த லீஃப் இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரைடல் வேணி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ப்ரே எல்லாம் வாங்க முடியல, இப்போ என்ன கலர், இப்போ ஒரு ப்ளூ கலர் அது மாதிரி இருக்குன்னா நம்ம நெயில் பாலிஷ் கிடைக்குதுன்னா கூட நெயில் பாலிஷை கூட அதே மாதிரியே கலர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்சி பூ இது மாதிரி தான் இருக்கும். அதில் நெயில் பாலிஷ் வச்சு நமக்கு கலர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரே தான் அடிக்கணும்னு இல்லை, ஸ்ப்ரே கிடைக்கலன்னா இது மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்ன கலர் தேவையோ அந்த கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிப்பனை நம்ம இது மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்கலாம். இதில் இந்த உள்ளன் த்ரெட்டை வச்சு 2-3 டைம் இது மாதிரி ஒரு சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி ஒரு 2 டைம் அது மாதிரி இந்த நாட் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஜிப்சி பூவை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வச்சுட்டு இப்படி சாதாரணமாக தான் ஒரு டைம் சுற்றிட்டு ஃபஸ்ட்டில் மட்டும் நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். 2 டைம் அது மாதிரி, ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இதே மாதிரியே இந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சதுக்கு இப்படி பக்கத்துலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சுற்று மட்டும் நம்ம அப்படி சுற்றிக்கலாம். 2-3 டைம் அது மாதிரி சுற்றி, இது எதுவும் நாட்டு அது மாதிரிலாம் எதுவும் போட வேண்டாம், நார்மலாக அப்படியே சுற்றி வந்துடலாம். இதே மாதிரியே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாகவே சுற்றிக்கலாம். இந்த பிரைடல் வேணி பார்த்தீங்கன்னா இது செய்யறது சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 300 ருபீஸ் அது மாதிரி நீங்கள் இந்த ஜிப்சி பூ வாங்கினீங்கன்னா ஒரு பிரைடலே இதில் ஒரு பிரைடல் வேணி ஒரு 4 பிரைடல் வேணி பண்ணலாம். நம்ம மினிமம் இப்போ நம்மளோட மேரேஜ் அந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் ஒரு பிரைடல் வேணியை சேல் பண்ணலாம். நீங்கள் பிரைடல் வேணி இப்போ உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் இப்போ 400 ருபீஸ்க்கு சேல் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 200 ருபீஸ் அது மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பூவெல்லாமே வாங்கியே அடுத்தது கொடுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இது திக்காக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரூபாயை ஜாஸ்தியாகவே சொல்லிக்கலாம். நீங்கள் இந்த ரிப்பன், இந்த உள்ளன் த்ரெட்டு, அந்த ஸ்ப்ரே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் எங்கே கிடைக்குதோ அது மாதிரி பார்த்தே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி ஸ்ப்ரே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நெயில் பாலிஷ் ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் வாங்கி வச்சிங்க, அந்த கலரை யூஸ் பண்ணியே நம்ம அப்படியே அந்த அவங்க கேட்குற கலருக்கு நம்ம கொடுத்துடலாம் ரெடி பண்ணி. நம்ம ஒரு லேயராக வைக்க அதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வளைஞ்சி கொடுத்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த சைஸ் போறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கடைசியா முடிக்கும் போது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது எப்படி அந்த பூ கட்டுற மாதிரி நாட் போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கணும்.
இதையும் ஒரு 4-5 டைம் அது மாதிரி சாதாரணமாக அப்படி சுற்றிட்டு நம்ம வந்து அந்த ஹேர் பின்லாம் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் வந்து த்ரெட்டு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 4-5 முறை. இதில் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் பிசர் இருக்கிற மாதிரினா அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்படி உள் பக்கம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதை நம்ம வந்து இப்போ கஸ்டமருக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் அது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இந்த பிரைடல் வேணியை வச்சு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது இன்னுமே நல்லா அழகாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.